ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் நிமியை காமிக்கிறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஃபூயான் அவனோட எக்ஸ்கேல் ஃப்ரெண்ட் லியா திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கா. ஸோ அதனால் பார்ட்டி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சேக்கா. இவன் வந்ததுக்காக பார்ட்டி வச்சுருக்கானே, பட் இத்தனை வருஷமாக நான் இவனுக்காக கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கேனே, என்னை பற்றி இவன் கொஞ்சமாச்சு நினச்சி பார்த்தானா, வந்தவனை என்னை தூக்கி எரிஞ்சிட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு. மேரேஜை பற்றி எப்போ கேட்டாலுமே சரி, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நம்ம அப்புறம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்படியே தட்டி கழிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. ஸோ அப்போ அந்த லியா ட்ரிங்க் பண்ண போனால் அவளுக்கு வயிறில் பெயின் ஆகும்பா. நான் அவளுக்காக குடிச்சிக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணதும் என்னை பற்றி உனக்கு என்றைக்கு அக்கறை இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அங்கே போய் ஒரு கிளாஸ் எடுத்து அவளுமே குடித்ததுமே, நீ இப்போ எங்கே ஆட்டிடியூட் காமிச்சிட்டு போயிட்டுருக்க, லியா திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கா, நீ எங்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அவள் உன்னோட ஃப்ரெண்டு, நீ கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணு, நான் ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவன், நீ இப்போ யார்கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப கோவப்படுறான். ஸோ தூரமாக இருந்து நம்மளோட ஹீரோ மூவுமே அதெல்லாமே பார்த்துட்டு, நான் இவளை பார்க்குறதுக்காக எத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்றைக்கி தான் அது நிறைவேறியிருக்கு, என் கண்ணு முன்னாடி வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணிவிட்டு அவப்பாட்டு அங்கே கிளம்பி போயிடுறா. பட் காருக்குள்ளே போயிட்டு அவளுக்கு தாங்கவே முடியல, மனசு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுதுகிட்டே கார் ட்ரைவ் பண்ணிட்டு போனால் அந்த ரெண்டு சைடில் கார் அங்கே இடிக்கிற மாதிரி போயிட்டு ரொம்ப பயந்து போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேக்கா. வெளியே அங்கே சாரி சொல்கிறா, அசிங்கமாகவே இருக்குது, கார் எப்படி போய் ட்ரைவ் பண்ணியிருக்கமேன்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறது பார்த்தா நம்மளோட ஹீரோ தான். அவன்ட்டு அங்கே சாரி கேட்டுட்டு, உங்களுக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் வேணுமோ நீங்கள் கேளுங்க, நான் பண்ணிடுறேன்னு சொன்னதும், அப்படியாம்மா நீ பண்ணிடுவியா, என் கார் லிமிட்டட் ஐட்டம், ரொம்பவே அது எக்ஸ்பென்சிவ், நீ பண்ண வேலைக்கு இப்போ 3 மில்லியன் செலவாகும், கொடுப்பையா, எனக்கு தெரிஞ்சு உன்னோட காரவே நீ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், ஒன்று நீ காம்பன்சேஷன் பண்ணு, அப்படி உன்னால் பண்ண முடியலன்னா நீ பேசாமல் என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கிண்டலாக பண்ணுறீங்க அப்படின்றத சொன்னதும், நான் கிண்டல் பண்ணுற மைண்ட்லலாம் இல்லைம்மா, என் வீட்டில் என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேரேஜுக்காக, நீ பேசாமல் எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடு, நீ மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னோட ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும், என்னோடதும் சார்ட் அவுட் ஆகும், 1 இயர்க்கு அப்புறம் நீ டைவர்ஸ் வாங்கிக்கோ, உனக்கு நான் வேண்ட காசை கொடுத்துட்றேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே நம்ம பூ அவளை ரொம்ப அசிங்கப்படுத்தினது ஞாபகம் வருது. என்னை விட்டுட்டு போனேன்னா உன்னையவே மேரேஜ் பண்ணிக்குவான், இத்தனை வருஷமாக நீ என் கூட சேர்ந்தான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒரு பர்சன் வர்றாரு காரில், என்னம்மா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவான்னு சொன்னதும் இவள் பயந்து போயிட்டு வேமாங்க நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு, ஐயோ பிரதர் இது என் ஹஸ்பண்ட் தான், நாங்கள் நார்மலாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னதும் அங்கேருந்து போனதுமே ரொம்ப அசிங்கமாகிருது. வேமா அங்கே விளைவிக்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நீ இப்போ என்ன டிசிஷன் சொல்கிற அப்படின்ற செட்டு கேட்டால் வேறு வழி என்ன இருக்குது. ஸோ அங்கே அவனை மேரேஜ்மே அவள் போய் பண்ணிக்கிறா. ஸோ அப்போ அங்கே ஹீரோ, ஏன் என்னால் நம்பவே முடியலையே, நான் மேரேஜ் பண்ணிட்டேனா அப்படின்ற செட்டு ஷாக் ஆகிட்டேக்கா. அப்போ அங்கே அவளுக்கு கால் வந்துடுது ஆஃபீஸ்க்கு வர சொல்லி. அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட, இன்றைக்கி முக்கியமான ஒரு கிளைண்ட் வர போகிறாங்கப்பா, நான் இன்றைக்கி போய் மீட்டிங் அட்டன் பண்ணி ஆகணும், நான் கிளம்புறேன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு வீசாட்டில் என் நம்பரை ஆட் பண்ணுன்னு சொன்னதும் அவங்க ஆட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ அங்கே போனதுமே எல்லாருமே அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வேமா அங்கே போய் உட்காந்துக்கிறா. அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி வரப்போகிற கிளைண்ட்டை பற்றி உனக்கு தெரியுமாப்பா, அவரோட பேர் மூவா, பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார், ரிச்சான பர்சனாப்பான்னு சொன்னதும், நான் இப்போ வரைக்கும் இந்த பர்சனோட பேரை கேள்விப்பட்டது இல்லைன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் காரில் வரும்போது அந்த வெட்டிங் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு, ஃபைனலாக நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியான்னு சொல்கிறான். ஏன்னு பார்த்தா ட்ரக் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி போர்ஸ் பண்ணியிருக்கான், நைட்டை ஸ்பெண்ட் பண்ண சொல்லி. அவள் எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணாலுமே வம்பு பண்ணி அவட்ட தப்பு பண்ணி இருந்திருக்கான். ஸோ அதுக்காக தான் அவளை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக இன்றைக்கி கல்யாணம் பண்ணிட்டான். ஸோ இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. உள்ளே வரது பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு அவளோட ஃபேஸை மறைச்சிக்கிறா. ஸோ அப்பாவே, நான் வரதுக்கு கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறேன்ப்பா, லேட் ஆயிடுச்சு, ஏன்னா அவங்களோட ஆஃபீஸ் எம்ப்ளாயி நிம்மி இருக்காங்க இல்லையா, அவங்க காரோட சேர்ந்தா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டாங்க. மேனேஜர் பிடிச்சி திட்டினதுமே, இருக்கட்டும் பரவாயில்ல, அது தெரியாமல் ஏதோ நடந்துருச்சுன்னு சொன்னதும், அவள் உண்மையிலேயே நல்ல ஒரு ஸ்டூடெண்ட், நல்ல ஒரு எம்ப்ளாயி அப்படின்றத அவர் சொன்னதும், அப்படின்னா ஓகே, இந்த ப்ராஜெக்டை பேசாமல் நம்ம அவங்க
ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணிடலாமேன்னு சொன்னதுமே ஐயோ அது எப்படி முடியும், அவள் ஜூனியர் இன்டென்ட் தான் அப்படின்ற சொன்னதும் அவங்களே பண்ணட்டும் பரவாயில்ல அப்படின்ற சொல்கிறான். ஸோ 8 மில்லியன் மேலே அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறான். அதை கேட்டுட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்போ வரைக்குமே யாருமே இவ்வளோ தூரத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில்லப்பா, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இல்லையா அப்படின்றத சேர்த்து கேட்டதும் அவள் எந்த ஒரு பதிலுமே பேசலை. தன்னோட புருஷன் சொல்லிட்டு அவள் எப்படி போய் சொல்ல முடியும். அதுக்கு மேலே ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி, இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு ஸோ பிறகு ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிவிட்டு உனக்கு வந்து சூஸ் பண்ணிட்டேன்ப்பா, அவங்க வந்துட்டு சீப்பான ரெண்ட்டுக்கே கொடுக்குறாங்கன்னு சொன்னதும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. நல்ல வேலை, அந்த ஃபூயான் மாதிரி ஒரு ஃப்ராடு பையில போய் விட்ட, அவெல்லாம் உனக்கு டிசர்வே கிடையாதுன்னு சொன்னதும் ஹீரோயின் கரெக்டாக நீ சொல்லிட்டேன்னு அவள் சொல்கிறா. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எனக்கு இன்னைக்கு எல்லாமே நல்லா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா. அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவ்வளோவே பார்த்துட்டு இருக்கான். ஸோ பிறகு தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவங்க கிளம்பி போகிறான். நீங்களுமே இங்கே தான் இருக்கீங்களா மிஸ்டர் மூன் சட்டி கேட்டதுமே நீ இப்போ எதுக்காக என்ன மிஸ்டர் மூன் கூப்பிடுற, கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை நம்மளுக்கு, நீ வந்துட்டு என்னை எப்படி கூப்பிடணும், ஹஸ்பண்ட் கூப்பிடுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸாக பிடிச்சி இழுத்ததுமே கண்ணத்தை சேர்ந்து பயத்தில் அரைஞ்சிட்டு வேமா உள்ளே ஓடி போயிடுறா. அவன் ஷாக்காய் போய் நின்றுச்சிக்கான். அப்போ அங்கே ஹீரோயின் உள்ளே போயிட்டு ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சாரி சொல்லி அவனுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணதும் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்மைலி பேஸ் அனுப்பி விடுறான். ஸோ அப்போ அங்கே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே என்னன்னு பார்த்தா அவங்க மேனேஜர் வர போகிறாங்க. அந்த ஃபூயான் தான் அங்கே அந்த ஃப்ரெண்டு அந்த லியாவோட தான் சேர்ந்து அவன் அங்கே வர்றான். ஸோ அவன் வர்றதுக்கு முன்னாடியே ஹீரோயின் வேகமாக போய் மறைஞ்சிக்கிறா. இத்தனை வருஷமாக இவன் கூட சேர்ந்து நான் இருந்ததை நினச்சி ரிக்ரெட் ஆகிட்டுருக்கு, இவனுக்கு ஏதாச்சும் என்னை பற்றி கவலை இருக்கா பார்த்தியா அப்படின்ற சைட் அவள் யோசிக்கிறா. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னோட பர்சனல் அங்கே செக்ரட்டரியாக இவ தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவன் லியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஹீரோயின் இவனுக்கு வேற பொழப்புலன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே போயிட்டு அவள் ஒர்க்கப் பண்ணா. அப்போ அங்கே லியா வந்து இப்படி மேனேஜர் உன்னை கூப்பிட்றாருன்னு சொன்னதுமே அவங்க ஹீரோயின் உள்ளே போனதுமே ரொம்ப திமிரா வந்து நேற்று நைட்டு நீ எங்கே போய் ஸ்பெண்ட் பண்ண, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எங்கே போய் ஊரை சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டதும் உன்கிட்ட நான் சொல்லிட்டு போனோன்னு என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லி கேட்டதும் நீ இப்படியே என்கிட்ட ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ப்ராஜெக்டை பிடிங்கி நான் இவட்ட கொடுத்துருவேன்னு சொன்னதும் ஆல்ரெடி எனக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு, நீ எப்படி என்கிட்ட வந்து வாங்குவ, அதெல்லாம் நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுமே நான் இன்னுமே அந்த பொசிஷனில் தான் இருக்கேன், நினச்சா நான் உன்கிட்ட வந்து அதை பறிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க மாட்டிச்சிருக்கான். ஸோ ஹீரோயின் அதுக்கு பெருசாக எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை, போடான்ற மாதிரி அவப்பாட்டு அங்கே வெளியே போயிடுறான். ஸோ ரொம்பவே அவள் அப்செட் ஆகிட்டா. அங்கே நைட்டு கிளப்பில் வந்து அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து. ஸோ நம்ம ஹீரோ அங்கே வந்து பின்னாடியே இருக்கவுமே என்ன இவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு இவள் பயந்து போய் வேமா அங்கே வந்துட்டு வாஷ்ரூம் போய் தன்னை கூல் பண்ணிக்க ட்ரை பண்ணா. அங்கே ஃபோயான் வந்துடுறான். ஏய் நீ எதுக்காக இந்த இடத்துல வந்து சுற்றிட்டு இருக்க, ஏன்னா இங்கே ஆம்பளைங்களை செடியூஸ் பண்ண வந்தியா, இங்கெல்லாம் உனக்கு வந்துட்டு கரெக்டான இடம் கிடையாது, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதும் உனக்கு அதை பற்றி என்ன வந்து கவலை இருக்குது, போய் அந்த லியா கூட சேர்ந்து நீ நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறா, நீ எதுக்காக என்னை பற்றி கவலைப்படுறேன்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு ஹீரோயினை பிடிச்சி வம்பு பண்ணா. அப்போ அங்கே அந்த லியா மெசேஜ் பண்ணதுமே உடனே இவளை விட்டுட்டு போயிடுறான். ஸோ ஹீரோயின் அங்கே வெளியே வந்துச்சுக்கா. பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட் அங்கே தண்ணியை போட்டுட்டு நம்ம மூட்டை போய் அங்கே அப்படியே வந்து அப்படியே அங்கே க்ளோஸாக பேசினதும் அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததுமே சரி ஓகே நம்ம கிளம்பலாமான்னு சொன்னதும் இல்லைப்பா நானே வந்துட்டு போய்க்கிறேன் என்னால் போக முடியும்னு சொன்னதும் வம்பு பண்ணி அவன் எங்கே தூக்கிட்டு போயிடுறான். ஸோ அப்போங்க லியா வந்து அவன்கிட்ட சாரி கேட்குறான், நான் வந்து உங்களை விட்டுட்டு போனது தப்பு தான் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் அவனோட ஃபோனுக்கு பார்த்தா ஹீரோ தூக்கிட்டு போகிறது அங்கே வந்து வீடியோ வந்துடுது. உடனே அவன் போய் எங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்றான், என் கேர்ள் ஃப்ரெண்டை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருமே சேர்ந்து இடத்த கண்டுபிடிச்சி வந்தா. டார்லிங் நீ நல்லா தானே இருக்க, ஒன்று நினச்சி நான் ரொம்ப கவலை ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணதும் என்ன முட்டாள் ஐடியா போய் தரலன்னு சொன்னதுமே என்ன மேடம் உங்களை யாரும் வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டாங்களான்னு சொன்னதும் சார் என்ன ஏன் கிட்னாப் பண்ண போகிறாங்க, என் விருப்பத்தோடு தான் நான் இங்கே இருக்கேன்னு சொன்னதும் அங்கே அவங்க எல்லோரும் போனதுமே ஃபுயான் ரொம்ப கோவமாயிட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணியிருப்ப, அப்போ ஏதோ ஒரு மேல் மாடலோட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, நான் நைட் தான் வீடியோ பார்த்தனே, இப்போ நீ என் கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வா நான் உன்னை உடனே செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை வம்பு பண்ணி இழுத்துட்டு போய் அவளுக்கு அங்கே நேற்று நைட்டு வந்து அவள் செக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு ரொம்ப அவமானமாக அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு, ரொம்பவே பொசசிவாக வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான் ஹீரோயின் மேலே. அங்கே கால் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறான். அப்போ அங்கே நெகட்டிவாக வந்து ரிசல்ட் வந்ததுமே நல்ல வேளை நீ யாரோடய நைட்டை ஸ்பெண்ட் பண்ணலை, நான் பயந்து போயிட்டேன்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா, மரியாதையோட என்கிட்ட அந்த விலகிடுடா, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொன்னதுமே என்ன பேசிட்டு இருக்க, என்ன தவிர உன்னை யார் கல்யாணம் பண்ணுவாங்க, நீ பொய்யா சொல்கிறேன்னு சொன்னதும் நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன்னு அவள் கோவப்பட்டது. இவன் கழுத்தை பிடிச்சி நேர்ச்சதுமே அவங்க ஃப்ரெண்டு வேகமாக ஓடி வந்து அவனை பிடிச்சி அடித்து தள்ளி விட்டுறா, மரியாதை அவன் மேலே இருந்து கையெடுறான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னால் உனக்கு புத்தி வராதான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அவள் என்னை விட்டுட்டு வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இவன் பைத்தியம் மாதிரி பேசினதும் பின்னாடி வந்தேன்னு வச்சுக்கோ காலை உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறா.
இப்போ அங்கே ஹீரோயின் நல்ல வேலைப்பா நீ வந்து காப்பாற்றின, இல்லைன்னா அவன் என்ன பண்ணியிருப்பானே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருந்ததும், எல்லா இடத்துக்கு வந்து நான் உன்னை காப்பாற்றிட்டு இருக்க முடியாது புரியுதா, கண்டிப்பாக நீ வந்துட்டு உனக்கு ஸ்டாண்ட் எடுத்து பழகு அப்படின்றத சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நம்ம பூயான்மே அங்கே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். அங்கே வீட்டுக்கு வந்ததுமே நம்ம என்னாச்சு உனக்கு அடிபட்டுருக்கு கழுத்தில் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சொன்னதும் அவளை தூக்கிக்கிட்டு அவன் எங்கள் வீட்டுக்கு போயிடுறான். அங்கே போய் காலில் எல்லாம் மெடிசன் போட்டுட்டு கழுத்துலலாம் மெடிசன் போட்டுட்டு இருந்தா அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷை ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே பூயான் வந்துட்டு ஏய் நீ யார் அவ கூட சேர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்கா, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோயின் சொல்கிறா இது என்னோட ஹஸ்பண்ட் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்றத சொன்னதுமே, கண்டிப்பாக நீ என்ன தவிர வேறு எவனையும் மேரேஜ் பண்ண மாட்டேன், நீ பொய் சொல்கிற இல்லை அப்படின்றத சொன்னதும், நான் ஏன்டா பொய் சொல்ல போகிறேன், நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அதை கேட்டுட்டு அவனால் நம்பவே முடியல. நம்ம ஹீரோவுமே நீ மரியாதையோடு இங்கேருந்து போகலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், போடா வெளியேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஹீரோயின் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, நான் என்னோடய வீட்டில் போய் நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு அவங்கேருந்து போனதும் அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அந்த மூவை வந்து கிட்னாப் பண்ண சொல்லிடுறான். ஸோ அங்கே போட்டு அங்கே கட்டி வச்சு கார்ட்ஸை வச்சு அங்கே அசிஸ்டன்ட் அடி வெளுத்த எல்லோரும் சேர்ந்து பொழந்து கட்ட நம்ம ஹீரோவுமே போய் இதுக்கப்புறம் நீ அவன் மேலே கையை வச்சேன்னு வச்சுக்கோமே உன் கை வந்துட்டு உடம்புல இருக்காது, கொலையே பண்ணிடுவோன்னு செட்டு மிரட்டுறாங்க. நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. மூஞ்சி முகரையெல்லாம் அடிபட்டு போய் வீங்கியிருக்கான். ஹீரோயினை பார்த்து நீ இப்போ என்கிட்ட சாரி கேளு, அந்த ப்ராஜெக்டை உன்ட்ட கொடுத்துறேன்னு சொன்னதும், உன்ட்டையே நான் சாரி கேட்கணும் அப்படிலாம் கேட்க மாட்டேன்டான்னு சொன்னதும், உனக்கு எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஆட்டிடியூடுன்னு கேட்டால் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு உனக்கு எனக்கு என்ன சவகாசம் இருக்குது, எதுவும் கிடையாது, மரியாதையோடு இருந்துக்கோ, உன்ட்ட எந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். என்னப்பா ரொம்ப லேட்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு கார் பெல்ட் எல்லாமே பக்கத்தில் வந்து க்ளோஸாக போட்டு விட்டுட்டேக்கான். அப்போ அங்கே ஹீரோயின் நான் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு அவன் சொல்கிறான். ஸோ பிறகு அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நாளைக்கு மீட்டிங் போகிறதுக்குமே அவங்க ஏற்பாடு பண்ண சொல்கிறான். நெக்ஸ்ட் அங்கே மீட்டிங் அவள் கிளம்பி வந்தான். அங்கே இன்றைக்கி ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண போகிறது நம்மளோட லியாதான்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் இதை நான் தான் ரெடி பண்ணேன், நீ அதை வச்சு இங்கே வந்து பேச வைக்க போகிறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிட்டு போ அப்படின்றத சொல்கிறான். இப்போ மீட்டிங்கில் போய் அங்கே பேச அவள் ஸ்டார்ட் பண்ண போனதுமே அங்கே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், நீங்கள் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் பேசலான்னு சொன்னதும் அவள் கொஸ்டின் கேட்டால் ரொம்ப பிளாங்க் ஆகிருது, அவளுக்கு எதுவும் தெரியலை. ஸோ உங்களுக்கு எதுவுமே இதை பற்றி தெரியலன்றப்ப நாங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், நாங்கள் இதை கேன்சல் பண்ணிட்டு போகிறோன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம வந்துடுறான். ஸோ உடனே அங்கே ஹீரோயினை போய் பேச சொன்னதுமே அவள் பர்ஃபெக்டாக வந்துட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் கொடுத்ததும் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. எல்லாருமே அங்கே பாராட்டிகிட்டு இருக்காங்க, சந்தோஷமாயிட்டு. பிறகு நம்ம ஃபோயான் வந்து அவள் கையை பிடிச்சிட்டு அங்கே பேச ட்ரை பண்ணதும் என் லைஃப்பில் பெஸ்ட்டான டிசிஷன் என்ன தெரியுமா, உன்னை நான் விட்டது தாண்டான்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே வந்துட்டு கண்டுக்காமல் கிளம்பி போயிடுறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்க ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருந்தா ஒயின் மேலே கொட்டி போயிடுது. நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க வாஷ்ரூம் போகிறா. ஜஸ்ட் எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், வேறு எதுவும் நான் யோசிக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறா. ஸோ அப்போங்க அந்த லியா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப இன்சல்ட் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்கா. பட் ரொம்ப வந்துட்டு வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்க போல், போய் வேலை ஏதாச்சும் பாரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே டிஷ்யூ பேப்பர் தூக்கி எறிஞ்சு விட்டுட்டு போனதுமே ஹீரோயினை பிடிச்சி அவள் கோவமாயிட்டு அங்கே பிடிச்சி தள்ளி விழுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து வேமா உலங்க வந்து பிடிச்சி காப்பாற்றிடுறான். ஃபோயான் வந்ததுமே அவள் என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ வந்து கோவமாயிட்டு என் பொண்டாட்டி மேலே கையை வச்சா கையை நான் வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே செக்யூரிட்டி கார்டை கூப்பிடுங்க, இவங்களை அடித்து வரட்டுங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். ஸோ அங்கே காரில் 2 பேரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டு இருந்தான். அவளுக்கு தொடர்ந்து கால் வந்துட்டுருக்கு. அப்போங்க ஹீரோ ஃபோன் எடுத்து பேசுன்னு சொன்னால் அப்போ அவங்க அப்பா தான், நீ யாரையே கல்யாணம் பண்ணியிருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, வீட்டுக்கு வா அப்படின்ற சொல்லிட்டு கோவமாயிட்டு பேசுகிறாரு. ஸோ வீட்டுக்கு போனதுமே குடும்பமே சேர்ந்து டார்கெட் பண்ணி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. என்ன உன் புருஷன் அவங்க கூட சேர்ந்து வரல, ஏன்னா ஏதாச்சும் கிழவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கியா, பூவரை கல்யாணம் பண்ணியிருக்கியா, அதனால கழட்டி விட்டானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப மோசமாக வாய்க்கு வந்தபடி வசப்படுறாங்க. பட் அங்கே ஹீரோயின் அவங்க அப்பா நீடன் பண்ணுன்னு சொல்லிட்டு திட்டும் போது அவன் நீடன் பண்ண போனால் நம்ம ஹீரோ அவங்களுக்காக எக்ஸ்பென்சிவாக கிஃப்ட் எல்லாமே கொண்டு வந்துடுறான். அதை பார்த்துட்டு அந்த பேராசை பிடிச்ச குடும்பம் ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. நீங்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்து சொல்லலையேன்னு சொன்னதும் குடும்பத்தை சேர்ந்தவன் தான், என்னோட பேர் வந்து மூயான் அப்படின்றத சேர்த்து அவன் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். பிடியோட பிரசிடன்ட் சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு உடனே அவங்க அம்மா நீ வந்துட்டு பிரதர் இன்லாக்காக டீ எல்லாம் ரெடி பண்ண அப்படின்றத அவங்க பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து கிளம்பி வந்துட்டு இருந்தா. நான் உனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்கு நீ என்ன எதுவும் ரிவார்ட்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவட்ட கேட்டதுமே அங்கே ஹீரோயின் கிஸ் பண்ண போகிறா. பட் அவன் ரொம்ப பயந்து போய் அப்படியே இருக்கவும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் பிடிச்ச அவளை வந்துட்டு வம்பு பண்ணி அங்கே கிஸ் பண்ணதுமே அவள் விலகிக்கிட்டு என்னை வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து ரேப் பண்ணிட்டான், நான் வந்து வெர்ஜின் கிடையாது, நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு டைவர்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் உங்களை ஏமாற்றலாம் மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு வந்து பாஸ்ட்டில் நடந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அதை பண்ணதே இவன் தானே. அவங்க பேரண்ட்ஸுமே திட்டியிருக்காங்க, நீ ஒழுங்காக அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்பங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் உன்னை ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு அவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோயின் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருது ஹீரோயினை பார்த்து. உள்ளே கூட்டிகிட்டு போனால் அவங்க தாத்தா ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அது சரி எப்போ வெட்டிங் சர்டிஃபிகேட் 2 பேரும் வாங்கிக்க போகிறீங்க அப்படின்றத சொன்னதும், வெட்டிங் சர்டிஃபிகேட்டா இந்த பாருங்கள் இருக்குது, ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அவங்க குடும்பமே இங்கே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அவங்க அம்மாவுக்கு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என் மருமக அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறாங்க. அப்போ அவங்க அப்பா பார்த்தா ஒரு ஃபைலை கொடுத்து இதில் சைன் பண்ணணும்னு சொன்னதுமே கண்டிப்பாக வந்து டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் எதுவும் பேசலை, பிடிக்கலன்னா போயிடலான்னு சொல்லிட்டு சைன் பண்ணி கொடுத்தா. இப்போ இருந்து இந்த கம்பெனியோட ஓனர் நீ தான், 99% உன்னோடது, 1% தான் அவனுக்குன்னு சொன்னதும் ஐயோ எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொன்னதும் வீட்டோட மருமக அவங்க இன்லாஸ் கொடுத்தா வேணான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப புதுசாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாயிட்டேக்கா. ஸோ நம்ம ஹீரோங்க வந்ததுமே அவளுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டுருக்கு. நைட் தூங்கிக்கிட்டு இருந்தா என் பாட்டு ஹக் பண்ணிட்டேன், என் பாட்டு இயல்பாக அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே இங்கே ஷை ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனால் அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறா, ரொம்ப ஹாப்பிப்பா, உன்னோட இந்த புது ப்ராஜெக்ட் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த லியா சொல்கிறா, ஆமாம் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து எல்லாம் ஒத்துக்க வைப்பா அப்படின்றா சொன்னதும் எல்லாத்தையும் நினைக்காதம்மா அப்படின்றா சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அவளை அசிங்கப்படுத்தினதும் அங்கே இருக்க எல்லாருமே அதை கேட்டுட்டு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட டேட்டா எல்லாத்தையுமே அவள் திருடிக்கிறா. எப்படி வந்துட்டு இவ வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னு பார்ப்போம், எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படட்டும்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அதெல்லாமே இங்கே பார்த்துடுறா. என்றே ஒர்க் ஆக மாட்டுது, என்னம்மா பேக்கப் பிளான் எதுவும் இல்லையா, எப்படி இங்கே வந்தேன்னு சொன்னதும் யார் சொன்னது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னொரு பென்ட்ரைவை போட்டு ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணதும் அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. உங்கள் மேலே வந்து திருட்டு கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் இப்படி டேட்டாவை திருடு பண்ணியிருக்கீங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொன்னதும் அங்கே ஃபூயானாலே எதுவும் பண்ண முடியாது, அவன் கண்டுக்க மாட்டான். ஸோ இவளுக்கு ஹீரோயின் மேலே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து காரில் கிளம்பி போயிட்டு இருந்தா. ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் எப்பயுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். நாளைக்கு வந்து ஒரு பார்ட்டி இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு இதோட வந்து க்ளோஸ் ஆக போகிற டைம் வந்துருச்சுல அப்படின்றா சொன்னதும் ஐ திங்க் உனக்கு என்னை விட்டுட்டு போகிறத நினச்சி ரொம்பவே வந்து ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த கான்ட்ராக்டை நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் வேணா ரியலாக மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னடா இப்படி பேசிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயினுக்காகவே அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்க ரொம்ப நீ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறான். அங்கே எல்லாரும் நிறைய வச்சு தன்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். பார்ட்டி எல்லாமே முடிஞ்ச பிறகு கிளம்பி போனால் அப்போ அங்கே ஹீரோயின்ட்ட உண்மையை சொல்லு, உனக்கு என் மேலே எந்த ஒரு அபிப்பிராயமே இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்டதும் வந்துட்டு அவள் எதுவும் பதில் சொல்ல மாட்டா, ரொம்ப ஷை ஆகிட்டேக்கா. வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு அவன் கேர் பண்ணி அவளுங்க நல்லாவே தூங்க வச்சிடுறான். அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு நடந்து எல்லாத்தையுமே அவள் சொன்னதுமே ஐ திங்க் அவர் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், நீ பேசாமல் வந்துட்டு அவருக்கு ஓகே சொல்லு, வேணான்னு சொல்லாது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் வெட்டிங் கலெக்ஷன் பார்க்க போனால் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. அவன் அந்த ஷால் எல்லாமே கரெக்ட் பண்ணால் அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, டச் பண்ணாலேவும். ஸோ நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதும் ஐ திங்க் வந்து அவள் இன்னும் அந்த இன்சிடென்ட்டை மறக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவள் இந்த மாதிரி பயந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேலே அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு, கிளம்பலாமா அப்படின்ற சொன்னதும் ஓகே சொல்லிட்டு போனதும் அங்கே நம்ம லியா இவங்க போகிறத பார்த்துட்டு அங்கே ஹீரோயின்ட்ட மெசேஜ் பண்ணி மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறா. கண்டிப்பாக ஏதாச்சும் ஏட்டிக்கு முட்டி வேலை தான் பண்ணுவா, நல்ல விஷயமா மட்டும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் இப்படி லியாவை மீட் பண்ண போகிறேன், நீங்கள் என்னை பிக் பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணி விட்றா. ஸோ ஹீரோயின் அங்கே மீட் பண்ண போனதுமே என்னம்மா என்னை மீட் பண்ண வர சொல்லியிருக்கேன்னு சொன்னதும்
ஓ! நீ வரமாட்டேன்னு நினச்சே வந்துட்டியேன்னு சொன்னதுமே, நீ நல்ல விஷயத்துக்காக மட்டும் கூப்பிட மாட்ட. இப்ப என்ன விஷயம் சொல்லுன்னு சொன்னதும், உன்னை பத்தின விஷயம் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அத பத்தி நீ கேள்வி தெரிஞ்சுக்க வேணாமான்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின், இந்த வெட்டி பேச்செல்லாம் நீ என்ட்ட பேசிட்டு இருக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நான் மிஸ்டர் மூட்டை வந்து என்னை வந்து பிக் பண்ண வாங்க, இவ ஏதாச்சும் ஏட்டி முடி பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வந்தான்னா கண்டிப்பா கதை கந்தலாயிரும். வேலையை பார்த்துட்டு போ. நீ இப்ப டேட்டா எல்லா எவிடன்ஸுமே இருக்கு. அதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு கேவலப்பட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போனா, அவள் பின்னாடியே ஸ்டாப் பண்ண போனதும் உங்கள் கார்ட்ஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோங்க வந்ததுமே, மிஸ்டர் மூ உங்களுக்கு இவளை பற்றி தெரியுமா 8 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு அங்கே பேச வந்ததுமே வாயில் கவச்சி போச்சா அடைச்சிடுறாங்க. ஹீரோயின் கேட்டு எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவன் ரொம்ப அங்கே கில்ட்டியாக ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணிடுச்சேக்கா. அவனுக்கே ரொம்ப அங்கே கஷ்டமாயிடுச்சேக்கா. அவளை இந்த நிலமையில கொண்டு வந்து விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் கோவமா இருக்கானா என்னன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் பயந்து போயிருக்கா. ஸோ இவளை பிடிச்சி அங்கே வந்து வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு உங்கள் பொண்ணு வந்துட்டு ரொம்ப ஒழுக்கலாமல் போயிட்டுருக்கா, இல்லைனா உங்கள் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் போய் மாட்டி விட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின்ட்டு அவன் நான் கல்யாணம் நம்ம 2 பேத்துக்குமே முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ரகசியத்தை சொல்லணும்னு சொன்னதும் என்ன இவர்கிட்ட ரகசியம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. பட் இருந்தாலுமே பக்கத்தில் போனால் ரொம்ப பயமாக இருக்குது அவளுக்கு. அங்கே வந்துட்டு அவன் படுத்துட்டு இருக்கான். ஸோ இவ ஏதாச்சும் பேசுவோன்னு சொன்னாலுமே ரொம்ப பயந்துட்டு அவள் எதுவும் வந்துட்டு பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வெட்டிங் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே வெட்டிங் நடக்க போகிற டயத்தில் கரெக்டாக அப்போ அங்கே ஃபூயான் வந்துடுறான். 8 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஏதோ ஒரு பர்சனோட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குது, நீ வந்து சீட் பண்ணியிருக்க, நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் கோவமாயிட்டு நீ இதை தவிர என்ன கேவலமான வேறு வேலை பண்ண முடியும், இதாண்டா உன்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ நம்ம மூவுமே கோவமாயிட்டு அவனை பிடிச்சி அடித்து வெளியே வரட்டி விடுங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் உடனே வந்து கோவமாயிட்டு நீ இப்படி கேவலமான வேலை பண்ண சொன்னதுமே ஹீரோயின் கோவம் ஆயிட்டு இதை பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தகுதி இருக்கா, எங்க அம்மா சேர்த்ததுமே இந்த மிஸ்ட்ரஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க, இந்த லேடி வேற எவனுக்கோ பெத்து வச்சுட்டு பிள்ளையா உங்களுக்கு தான் பிறந்துச்சுன்னு தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா இன்சல்ட் பண்ணி விட்டுறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க கோவமாயிட்டு கத்துனதும் நம்ம அடிச்சு வேட்டி விடுங்கன்னு சொல்றான். ஸோ ஆனால் நம்ம ஹீரோட ஃபேமிலி அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீ கவலைப்படாதம்மா, நீ தான் எங்க வீட்டு மருமக, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அப்செட் ஆகி போய் எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா. நம்ம ஹீரோங்க வந்து தண்ணி கொடுத்துட்டு அங்கே அவட்ட நீ கவலைப்படாதன்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கீங்களா, நம்ம கல்யாணம் எதுவும் நின்று போயிடுமா அப்படின்ற சேர்த்து கேட்டதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம கல்யாணம் எப்பயுமே நடக்கும், நீ கவலைப்படாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஐடி கார்டு கிடைச்சிருது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிடுது. என்னை ரேப் பண்ண அந்த பர்சன்ட்ட தானே இது இருக்கணும், இவன்ட்ட இருக்கடா, அப்போ இந்த வேலையை பண்ணதே இவன் தானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இவன் ஹாப்பி ஆகிட்டு அவளுக்காக ஃப்ளார் இல்லாமல் எடுத்துகிட்டு வர்றான். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னதும் நீ ஒரு ரேபிஸ்ட், என் பக்கத்தில் வராத, என் வாழ்க்கையை அழிச்சவேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, அன்னைக்கு நான் ட்ரங்காக இருந்தேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலை, நான் வந்து கண்ணை முடிச்சதுமே உன்னை தேட ட்ரை பண்ணேன், தேடி இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணியிருப்பேனான்னு சொன்னதும் நல்ல மாதிரி நடிக்காத, இந்த பணக்காரவனுங்களுக்கே என்ன நாள் காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியுன்ற திமிரு தானேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ப்ளீஸ் நீ அப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னா இதுக்கப்புறமே உன் கூட என்னால் இருக்க முடியாது, நீ எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு அவன் சொன்னதுமே டைவர்ஸ் என்ற வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாத, கண்டிப்பாக அதை உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு லாக் பண்ணி விட்டு போகிறான். அவனுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு, எல்லாமே இப்படி கையை மீறி போதேன்னு சொல்லிட்டு பிறகு அவளுக்காக பாலை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பாலை குடி, என்னன்னாலும் நம்ம பிறகு பேசிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் அவள் பாலை வாங்கி குடிச்சிற மாதிரி பண்ணிட்டு அங்கே கீழே தூக்கி போட்டு உடைச்சி கண்ணாடி பீஸ் எடுத்து கையை கட் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு மிரட்டா. ரூமை விட்டு வெளியே விடலன்னா அப்போ அங்கே வேற வழி இல்லாமல் வெளியே விட்டுறான். அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி தொடர்ந்து அவளை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தவே சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் எனக்கு இதெல்லாமே பண்ணதே அந்த மூதாப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு கவலைப்பட்டதுமே எனக்கு என்னமோ மூவை பார்த்தா தப்பான பர்சன் மாதிரி தெரியலை, அவர் கண்டிப்பாக வந்துட்டு நல்லவராக தான் இருப்பார், உன்னை லைக் பண்ணிட்டு இருக்காருன்றத சொன்னதும் அவருமே அதை தான் சொன்னார், அவர் ஏதோ ட்ரங்காக இருந்தாரான்னு சொன்னதுமே உண்மையாக கூட இருக்கலாம்ல, ஏன் நீ தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்ற சேர்த்து அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பங்க கால் பண்ணிவிட்டு நான் காரில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா நம்ம பேசலான்னு சொன்னதும் வரமாட்டேன்னு சொல்கிறா. ப்ளீஸ் நான் எதுவும் பண்ண மாட்டேன் வா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ எனக்கு பேச போனதும் அவங்க சீட் பெல்ட் எல்லாமே போட்டுட்டு நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னை விட்டுட்டு போகணுன்னு மட்டும் பேசாத அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு நான் உங்கள் கூட சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்றத சொன்னதும் நல்ல விதமாக என் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், பட் நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் வைக்கணும்னு என்ன நீ கட்டாய இடத்துல கொண்டு போயிடாத, நான் அப்புறம் அந்த லெவலுக்குமே போவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுற மாதிரி பேசுனதுமே அவள் பேசாமல் அமைதியாயிடுறா.
ஸோ பிறகு இந்த ஃபூயன் பார்த்தா ஏகப்பட்ட திடால் அங்கடி வேலை பண்ணியிருக்கான். ஸோ அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவங்க லாயர் மீட் பண்ணி பேசினதுமே, நீங்கள் கண்டிப்பாக நிம்மிட்ட போய் பேசுங்க, அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா, என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கான்னு இவன் சொல்கிறான். பிறகு அங்கே அந்த லியா போய் அங்கே அவனோட அம்மாவை மீட் பண்ணிவிட்டு, ஆன்ட்டி அவனை வெளியே கொண்டு வரதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பேசாமல் நம்ம அவளை வந்துட்டு இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அவராக இங்கே வெளியே வந்துடுவார்லன்னு சொன்னதும், இந்த இல்லீகலான வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காதுமா, நான் பண்ண மாட்டேன்னு அவங்க சொல்லிடுறாங்க. பிறகு இங்கே ஹீரோயின் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவங்க ஃப்ரெண்டை கால் பண்ணிவிட்டு மீட் பண்ண கூப்பிட்டதும், மைண்ட் இல்லைப்பா நான் வரல அப்படின்றத அவள் சொல்கிறான். அவள் ஜுவல்லரிஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு, இது எல்லாமே நீ பார்த்துக்கோ, உனக்கு நம்ம கல்யாணத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். உனக்கு பிடிச்சதை பார்த்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு, பட் அவன் ரொம்ப அக்கறையாக பார்த்துக்க ட்ரை பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிறான். நான் இதுக்கப்புறம் இந்த வலையில் போய் விழுக மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியே போகணுன்னு சொன்னதும், நானுமே வரேன்னு சொல்கிறான். தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவள் போனால், அங்கே அவளங்க கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம அசிஸ்டன்ட் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஹீரோட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். உடனே அங்கே தேடுறதுக்குமே ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஹீரோயினை கட்டி போட்டு வச்சுருக்கவுமே அங்கே கால் வந்துடுது. நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே நடக்கிற வரைக்கும் அவளை எதுவும் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த பர்சன் ஏன் சும்மா வந்துட்டு இவளை மண்ணில் புதைக்கணும், நம்ம கொஞ்சம் வந்துட்டு ஃபன் பண்ணலாமே, நம்மக்கிட்ட வந்து செடியூஸ் ஆகிற வந்து மெடிசனுமே இருக்குது, இவளுக்கு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு அங்கே போட்டுமே விட்டுறாங்க. ஹீரோயின் ரொம்ப செடியூஸ் ஆகிட்டுருக்கா. அப்போ அங்கே ஹீரோவும் அங்கே அசிஸ்டன்ட் ஆளுங்க எல்லோரும் வந்து அங்கே அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறாங்க. அவள் கண்ட்ரோல் இல்லாமல் என்னமோ மாதிரி போயிட்டு இருந்தா. இவன் வீட்டுக்கு கொண்டு வந்து ஹீரோயினை காப்பாற்றி எங்கள் படுக்க வச்சு டாக்டரை கூட்டிகிட்டு வர சொல்லிடுறான். எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ரொம்ப அங்கே ஃபோர்ஸ் பண்ணதுமே, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோக்கு கையிலெல்லாம் அடிபட்டுருக்கு. அதுக்கு மெடிசன் எல்லாமே போட்டுட்டு இருக்கும்போது, 8 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் உங்களுக்குமே வந்து ட்ரக்கு கொடுத்துருந்தாங்க, அதனால தானே இந்த மாதிரி விஷயமே நடந்துச்சு பாஸ் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் அங்கே வந்துடுறா. நீங்கள் எதுக்காக இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு சொன்னதும், நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கவே வாய்ப்பே கொடுக்கலையேம்மா அப்படின்றத சொன்னதும் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு யார் இதெல்லாமே பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்னோட அங்கிள் ஒருத்தர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவரோட வசத்தில் கொண்டு வரணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணார், பட் நான் எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே, நான் தான் சொன்னேன்னா மூவ் வந்துட்டு நல்ல பர்சன்னு, அவர் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காருன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நான் என்னோட ஜுவல்லரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, கண்டிப்பாக நம்ம புது ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ பிறகு அவங்க அம்மா அங்கே நம்ம ஃபூயானை மீட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி வெளியே கொண்டு வரணுன்னே தெரியலையேடான்னு சொல்லிட்டு மக்கள் அங்கே மீட் பண்ண வந்துட்டு, நான் உனக்கு பெயில் எடுக்கிறேன், பட் ஆனால் நீ கண்டிப்பாக எனக்கு தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனாங்க நம்ம ஹீரோக்கு எதிராக அங்கே செயல்படுத்த இருந்தாலும் திட்டம் போடுறாரு. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் ஷாப் ஓப்பன் பண்ணால் விசிட்டர்ஸ் என்னமோ நிறைய வர்றாங்க, கிளைண்ட்ஸ் யாருமே கிடைக்கல, எனக்கு என்னமோ கிளைண்ட்டு கிடைக்கிற மாதிரி தெரியலப்பான்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணால், ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கிளைண்ட் கிடைப்பாங்க, நீ எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்க அப்படின்றத அவள் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ஷியான்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வர்றான். அவன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. ஸோ பிறகு அங்கே லில்லி மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவன்கிட்ட நம்ம எப்பப்பா 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேட்டதும், என்னது கல்யாணம் பண்ணிக்குவா, என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா, உடனே நான் எப்போ சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படின்ற சொன்னதும் அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, நாங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டோம், நீ வந்து லியாவை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னதுமே, மண்ணாங்கட்டி பொண்ணு, நான் வந்துட்டு இவளெல்லாம் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு எந்த விருப்பமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். கல்யாணம் பண்ணால் நிம்மி மட்டும்தான் சொல்லிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவள் அந்த நிம்மி வந்துட்டு என்னதான் அப்படி மயக்க வச்சிருக்கா, இன்னுமே வந்து எப்போ பார்த்தாலும் அவளோட பேரை தான் சொல்லிட்டு இருக்கான், மைண்டை விட்டு போகவே மாட்டாளேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நீங்கள் ஷியானோட சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃபூயானுக்கு அவங்க அனுப்பி விட்றா. ஸோ அப்போ அங்கே ஃபூயான் அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததுமே, உனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் இந்த பர்சனோட சேர்ந்து என்ன வேலை, நீ அப்படின்னா ஆளுங்களை வந்துட்டு ஈஸியாக மாற்றிட்டு இருக்கியா, அப்போ எனக்குமே நீ சான்ஸ் கொடு, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு பேசினதும் கோவமாயிட்டு அவள் அடித்து தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனோட இந்த பிஹேவியரை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நைட்டு அவங்க அப்பாட்ட நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். அவங்க அப்பா ஷாக் ஆகிட்டு, உண்மையிலே இதெல்லாம் உன்னோட அங்கிள் தான் பண்ணாரான்னு சொன்னதும் அவன் ஆமாப்பா நல்லா விசாரிச்சாச்சுன்னு சொன்னதும், சரி என்னதான் இருந்தாலுமே நீ பார்த்து வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கோ, இது ஃபேமிலி மேட்டர்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் அவனுக்கு வீடியோ கால் பண்ணதுமே, எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், வேலை இருப்பா, நான் வந்து சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன்
இருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஷியானோட சேர்ந்து அவங்க ஆஃபீஸ் வந்ததுமே அங்கே ஃபுயான் வந்து நேற்று இவன் கூட தானே சேர்ந்து உன் ஃபோட்டோவை பார்த்தேன், நீ எதுக்காக அவனை விட மாற்ற, என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு பேசுறதும் ஹீரோயின் கோவமாயிட்டு இப்போ தானே ஜெயிலேருந்து வந்திருக்கா திரும்ப உள்ளே போகணுமான்னு சொல்லிட்டு அவன் மிரட்டா. அதை கேட்டுட்டு அவன் பயந்து போயிட்டு பேசாமல் அங்கே போலீஸ் பேரை கேட்டதுமே போயிடுறான். அப்போ அங்கே ஷியான் என்ன முட்டா பை மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டு இருக்கான். ஸோ பப்புக்கு போய் அவன் தண்ணியை போட்டுட்டு இருந்தான். அப்போ அங்கே நம்ம லியா வந்து மேரேஜ் பற்றி கேட்டுட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். இவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். அங்கே வந்து தூரமாக இருந்து இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை கேட்டுட்டு அங்கே பாட்டிலை தூக்கிட்டு வந்து அவள் தலையில் போட்டு அடித்து உடைச்சிடுறா. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சைடு நீ வந்து ஃபஸ்ட்டு இவ கூட சேர்ந்து என் ஃப்ரெண்டை சீட் பண்ணி கல்யாணம் பண்ணாமல் விட்டா, அதனால தான் அவள் வேறு பக்கம் கல்யாணம் பண்ணா, இப்போயும் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, இவ இப்பயுமே வந்து அவளுக்கு எதிராக ஏதாச்சும் வேலை பண்ணிகிட்டே இருக்கா, அதுக்கப்புறம் 2 பேர்த்தையுமே போட்டு தள்ளிடுவேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டு அங்கே ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அவள் பயந்து போயிட்டு நீ அங்கே வேறுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே அவள் வாமிட் பண்ணிவிட்டு அவள் அட்டுலியம் பண்ணிவிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இப்படி என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து பிரச்சனைப்பா, நான் அவட்ட வந்து கூட சேர்ந்து கேர் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதும் சரி ஓகே பார்த்துக்கோ, நீ உன்னையுமே கேர் பண்ணிக்கோ அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு இங்கே லில்லியே காமிக்கிறாங்க. அவள் தலையில் கட்டுப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தா. அங்கே நம்ம ஃபுயனோட அம்மாவை பார்த்து அவங்க அம்மா கோவப்படுறாங்க. இதெல்லாம் உங்கள் பையனால தான் செய்யிட்டு, அம்மா இதுக்கெல்லாம் காரணம் அவ இல்லைம்மா, அங்கே நிம்மியோட ஃப்ரெண்டு தான் அம்மா அப்படின்றத செய்யிட்டு இன்னுமே அவனை காப்பாற்ற அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்டு மார்னிங் போல் எந்திரிச்சு வந்தான். நேற்று ஒரு கனவுப்பா, அங்கே அந்த ஃபூயானையும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டையும் போட்டு மண்டையை உடைச்ச மாதிரி அப்படின்றத சொன்னதும் நீ மண்டையெல்லாம் உடைக்கல தாயே, கனவுல நீ உண்மையிலேயே உடைச்சிட்ட அவங்க மண்டை அப்படின்றத சொன்னதும் ஐயோ ப்ளீஸ் என்னை காப்பாற்று, நான் ஜெயிலுக்கெல்லாம் போக விரும்பல அப்படின்றத அவள் சொன்னதுமே ஹீரோயின் அதை கேட்டுட்டு சிரிச்சிட்ருக்கா. ஸோ பிறகுமே இங்கே நம்ம ஃபூயானை மேரேஜ் பண்ண சொல்லி அவனுங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டேன், மேரேஜ் பண்ணால் ஒன்லி ஒன் அது நிம்மி மட்டும்தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோட்ட தான் அவங்க வீடியோ கால் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிஸ்னஸை பற்றி பேசும்போது அவங்க ஃப்ரெண்டுமே அந்த ப்ராஜெக்டை பற்றி கொண்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே ஃபுயானை மீட் பண்ணி அங்கே அவள் திரும்ப அங்கே மேரேஜ் பண்ணி கேட்டதுமே நான் நிம்மியை தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னதும் அவள் உன்னை லைக் பண்ணலை, நான் தான் லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் இதை மாதிரி என்கிட்ட நீ பேசுகிறேன்னா நான் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி அங்கே வந்துட்டு நெருக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஷியான் எல்லாருமே சேர்ந்து ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பார்ட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுப்பான்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாகிட்டு பேசுகிறா. அவனை பார்த்தா அவங்க அங்கிளை போய் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண எல்லா வேலையும் எனக்கு தெரியும், உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்று இதில் சைன் பண்ணி கொடுங்க, இல்லைனா நீங்கள் ஜெயிலுக்கு போங்கன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்ருக்க, நான் உன்னோட அங்கிள்னு சொன்னதுமே அதனால தான் இந்த மரியாதைன்னு அவன் சொல்கிறான். ஸோ அவருக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறாரு. பிறகு அங்கே பார்ட்டி எல்லாமே நைட் போல் வச்சுட்டு இருந்தா. அங்கே நம்ம ஃபுயான் ஓடி வந்து ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உனக்கு எத்தனை தடவை சொன்னால் புரியாதாடா, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஃப்ரெண்டுக்குமே கோவமாயிட்டு புத்தி இல்லாமல் பண்ணிட்டுருக்கியா, பின்னாடி சுற்றும் போது துரத்தி விட்டுட்டு அவள் வேணான்னு சொன்னால் நீ பின்னாடி சுற்றுவியாடான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அங்கே திட்டிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் நல்லாவே ட்ரிங்க் பண்ணியிருக்கா. அப்போங்க நீங்கள் வந்துட்டு உண்மையிலே வந்து குற்றவாளி கிடையாது, உண்மையிலே வந்து நல்லவர் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ஹாப்பியாகிட்டு பேசுகிறா. 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே குட் மார்னிங்லாம் சொல்லிக்கிறாங்க. அவனோட ஃபோட்டோக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போய் அம்மா இதான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு பேசுகிறான். அவங்க சிஸ்டர் உடனே ரொம்ப நல்லவ மாதிரி அவளுக்காக அங்கே டீ எல்லாமே கொண்டு வந்ததுமே கோவமாயிட்டு டீயை தூக்கி மூஞ்சில் ஊற்றி விட்டுட்டு அந்த குடும்பத்தவே காரி துப்பி விட்றா. என் காசு வேணுமா உங்களுக்கு, இப்போ என்கிட்ட வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட அம்மாவோட ஃபோட்டோ எடுக்க வந்தேன், உங்கள் கூட எனக்கு என்ன உறவு இருக்குன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போயிடுறா. ஸோ இந்த லியாவை பார்த்தா கோவமாயிட்டு ஹீரோயின் மேலே அங்கே ஆசிட் ஊற்ற வந்தா. நம்ம ஷியான் ஊடலை போய் விழுந்து அவனுக்கு பாவம் ஃபுல்லாக முதுகு எல்லாமே ஆசிட் பட்டுருது. ஸோ அப்போ அங்கே போலீஸ் வந்து அந்த லியாவையுமே அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இவனை சேர்த்துருக்காகும் போது நம்ம ஹீரோ பயந்து போய் வந்ததுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் வந்துட்டு நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதும் சரி ஓகே நானுமே நல்லா தான் இருக்கேன், ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க. மக்களை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு அங்கே ஆள் எல்லாமே ஏற்பாடு பண்ணி அவனை ஒரு கொலையை வச்சிடணும்னு சொன்னதும் அதே மாதிரி பக்கா பிளான் பண்ணி அங்கே எல்லாமே பண்ணுறாங்க. பட் இவங்க புத்தி பற்றி தான் அவனுக்கு தெரியுமே, அவனுமே ஆல்ரெடி எல்லா பக்கா பிளானோட தான் அவனுமே இருக்கான். ஸோ அந்த ஆளை பிடிச்சி வச்சு கட்டி போட்டு அங்கே அடித்ததில் உண்மையை சொல்ல சொன்னால் அந்த ஆளுமே பயந்து போய் வழி தாங்க முடியும்
முடியாமல் அவங்க அங்கிள் தான் பண்ண சொன்னார் உண்மையை ஒத்துக்கிட்டதும் அவரை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம ஹீரோங்க பண்ணுறான். ஸோ வீட்டுக்கு வந்தால் இவ சோபாலே படுத்து கிடக்கா. வாப்பா நான் வந்துட்டு எவ்வளோ நேரமும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்ற சைட்டை ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. அப்போங்க எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சான்னு சொன்னதும் அவங்க ஆமான்னு சொன்னதுமே சரி ஓகே நம்ம நாளைக்கு போய் பேரண்ட்ஸை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து மீட் பண்ண போகிறாங்க. ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பியாகி போயிடுறாங்க. அவங்க வீட்டில் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க அங்கிளை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்க துரோகிகளுக்கு இப்படி தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இன்னொரு சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்து உண்மையிலேயே நீ வந்து எங்கள் வீட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான மருமகன்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டி எங்கள் புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே ஃபூயானுக்கும் அவங்க வீட்டில் அவங்க அங்கிளுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. ஏன்னா டோட்டல் குடும்பமே பேங்க்ராப்ட் ஆகி போயிடுச்சு. கண்டிப்பாக இதுக்கு காரணம் அந்த நிமி தான். நம்ம அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை கிட்னாப் பண்ணுறதுக்கு அவங்க ஐடியா பண்ணுறாங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோவுமே அங்கே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடுறான். போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அங்கே சின்ன வந்துட்டு ஒரு ஃபைட்டுமே வருது. ஃபைனலாக நம்ம ஹீரோயினை காப்பாற்றினதோ அவங்களையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அவன் போகும்போது அவளை நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னாலுமே ஹீரோயின் என்னோடய ஹஸ்பண்டை தான் நான் லவ் பண்ணுறேன்னு அவள் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவளுக்கு அங்கே ரொம்ப உட முடியாமல் போயிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஐ திங்க் எனக்கு என்னமோ குட் நியூஸாக இருக்குன்னு தோணுதுப்பா உனக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கலன்னு சொன்னதும் ஹாப்பியாகிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அங்கே பாசிட்டிவாக ரிசல்ட் வந்ததுமே நம்ம ஹீரோட்ட அப்படி கன்சீவாக இருக்க விஷயத்த சொன்னதும் அவன் சந்தோஷமாயிட்டாங்க. ஹாப்பியாகிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட ஃபைனலாக அவன் ரிங்கை கொண்டு வந்து கொடுத்து ரொம்ப நாளாக உன்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். நீ என்னை ரியலாக ரொம்ப சூப்பராக மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லி கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு ரிங் எடுத்து போட்டுருக்கிறா. 2 பேருமே ஹாப்பியாகிட்டு கையை வந்துட்டு அங்கே பிடிச்சிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.